கொஞ்ச நாள்ல இவரே பண்ணியா மாற போறதா டாக்டர் சொன்னாரு. இந்த லட்சணத்துல இது பண்ணி பேசுறத வேற பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே அப்படித்தான் மாற போறீங்க. சோத்தை தின்னுட்டு மாத்திரை போடுங்க. எனக்கு சோறுலாம் வேணாம். ஏன்? பச்சை காய்கறி போதும். ஆமா, நெருப்பா கொதிக்குது. ஆபீஸ்ல கண்ட தண்ணிய குடிச்சிங்களாக்கும்? இல்ல, காலையில நல்லா தான் இருந்தேன். ஒரு 11 மணி இருக்கும். திடீர்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஜுரம் வந்துருச்சு மீரா. ஐயோ டாக்டர், என்ன பேனாவை எடுத்து வச்சிருக்கீங்க? இருக்கட்டும். சபாஷ் மீரா. கொல்ல பக்கத்துல வந்து வேலை செய்யும் போதுதான் யாராவது பெல்ல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை கேஸ்காரனா இருப்பானோ, அவன் இன்னைக்கு வரமாட்டான். இல்ல பூக்காரியா இருக்குமோ? என்ன கன்றாவியா, போய் பார்த்துட்டு தான் வருவோம். எவனையும் காணோம். யாரையும் காணோம். உயிர் எடுக்கிறானுங்க. திருப்பி யாரா அது? எவனையுமே காணுமே. இந்த தெருவுல விளையாடுற பசங்களுக்கு காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடுறதே வழக்கமா இருக்கு. ஒரு நாளைக்கு என் கையில மாட்டுட்டோம், காலை ஒடிச்சு போடுறேன். எங்க போய் தொலைஞ்சா மீரா? வர்றேன்டா. இன்னைக்கு எவன் மாட்டானா அவன் சட்னி. நீங்க தான் பெல் அடிச்சதா? நான் தான். அப்ப அப்பவே மணி அடிச்சது? அதுவும் நான் தான். அறிவு இருக்கா உங்களுக்கு? பொம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும். சும்மா பெல்ல அடிச்சு அடிச்சு விளையாடுறதுக்கு நம்ம என்ன குழந்தைங்களா? ஐயோ, நானே உடம்பு முடியாம ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கி வந்திருக்கேன். நீ வேற. அப்படி என்ன பர்மிஷன்? ஜுரம், கடுமையான ஜுரம். என்னது? நானே ஜுரத்துல வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டி வச்சிருக்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? ஜுரம் அடிக்குதா? எங்க? ஆமா, நெருப்பா கொதிக்குது. ஆபீஸ்ல கண்ட தண்ணிய குடிச்சிங்களாக்கும்? இல்ல, காலையில நல்லா தான் இருந்தேன். ஒரு 11 மணி இருக்கும். திடீர்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஜுரம் வந்துருச்சு மீரா. பஸ்ஸுக்கு காசை கொடுக்கணும்னு பிசுக்குன்னு பிசுக்குத்தனம் பண்ணி அந்த பரமசிவத்தோட டொண்டனக்கா ஸ்கூட்டர்ல தினமும் ஆபீஸ்க்கு ஓசியில போனீங்கல்ல, அந்த ஆளுக்கு வருஷத்துல பாதி நாள் டைபாய்டு, டிங்கு, அம்மோனியா, நிமோனியான்னு ஏகப்பட்ட காய்ச்சல். அவன் கூட போனதுனாலதான் அவங்க காய்ச்சல் உங்களுக்கு தொத்திக்கிச்சு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்படி ஓரமா உட்காருங்க. அலுமினிய தட்டுல கொஞ்சம் பாலும் ரொட்டியும் போடுறேன், தொட்டு தொட்டு தின்னுங்க. அடிப்பாவி, இது என்ன ஒட்டுவா ரொட்டியா? ஏதோ ரொட்டி திங்க கூடாதா? ஐயோ மீரா, இது சாதாரண ஜுரம். ஒரு கப்பு சூடா சூப் வச்சு கூட. சூப்
டீ கடை பாய்லர் மாதிரி உடம்பு அப்படியே கொதிச்சு போய் கிடக்குது. இந்த லட்சணத்துல சூப்பு கேக்குதா? சூப்பு வெந்நீர் வச்சு குடுக்கறேன், குடிச்சிட்டு அப்படியே முடங்கி கடங்க. ஏங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஏதாவது காட்டெருமை வந்திருக்கா? சத்தம் பயங்கரமா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? சத்தமே என்கிட்ட இருந்தா வந்துச்சு. ஐயா, என்ன வித்தியாசமான சத்தமா இருக்குது? ஜுரம் இல்லையா? அதான். என்னங்க இது? எல்லாருக்கும் ஜுரம் வந்தா இருமுவாங்க, நீங்க உருமுறீங்களே. ஆபீஸ்லயும் இப்படிதான் எல்லாரும் மிரண்டுட்டாங்க. என்ன கன்றாவி இது? இந்த சத்தத்தை கேட்டு நானே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ்ல சொன்னதை நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாத, அது ஜுரம் குறைஞ்சா இதுவும் தானாவே குறைஞ்சிடும். குடிக்க ஏதாவது கூட மீரா ப்ளீஸ். சரி வச்சு தரேன். இத பாருங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏதாவது கஷ்டமா இருந்தா உள்ள படுக்க வேண்டாம், அப்படியே அந்த வெராண்டால படுத்துக்குங்க. முடியல, என்னால நடக்க முடியல மீரா. நீங்க என்ன கை குழந்தையா? இடுப்புல தூக்கி வச்சு நடக்க புலம்பாம வாங்க. ஆட்டோல போயிடலாம் மீரா. உங்க இருமல் சத்தத்தை கேட்டுதான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த மொத்த ஆட்டோக்காரங்களும் ஓடிட்டானுங்க. என் நிலைமை யாருக்காவது வருமா மீரா? போதும், இருமல் ரொம்ப ஓவரா இருக்கு. வாயை மூடிட்டு வர்றீங்களா? ஏற்கனவே அல்லாடிட்டு இருக்கு, பாதியில புட்டுக்கு போகுது. வாங்க மீரா. ஏன் மீரா இறக்கமே இல்லாம இப்படி உட்காருங்க. ஐயா அம்மா. உட்காருங்க உட்காருங்க. போதும். இங்க மீராங்கிறது யாருமா? நான் தாங்க. நீங்க தானா? அவசரம் ஃபோன் பண்ணது நீங்களா? ஆமாங்க. டாக்டர் கூப்பிடாரு, போங்க. சரி. யோ, நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், உனக்கு கண்ணு தெரியல? யோ, சீரியஸ் கேசியா? இப்போ போன் இழுத்துட்டு கிடக்குது, அதனால தான் டாக்டர் உடனே வர சொன்னாரு. நீங்க போங்கம்மா. முடிவே பண்ணிட்டாங்களா? அட பாவிகளா. என்னது இது? எஸ் கம் இன். பயப்படாதீங்க, நான் தான் டாக்டர் ஆடிய பாதம். முதல்ல மாஸ்க கலட்டுங்க டாக்டர். அப்பா கைட்டியாச்சு. போட்டுக்கிட்ட மாதிரியே இருக்குது. இல்ல இல்ல, என் முகமே அப்படிதான். அப்புறம் தனியா எதுக்கு ஒரு மாஸ்க்? பயமுறுத்தாதீங்க டாக்டர். வாங்க வாங்க உட்காருங்க. சரி வாங்க.
நேத்து என் பேரனுக்கு பர்த்டே. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு மாஸ்கா கொடுத்தான். அதைத்தான் நான் மாட்டிட்டு இருந்தேன். ஆமா, யாருக்கு உடம்பு சரியில்லை? அதான் இவருக்கு தானா? டாக்டர், நேத்திக்கு இவர் ஆபீஸுக்கு போனாரு, பாதியிலேயே உடம்பு சரியில்லைன்னு திரும்பி வந்துட்டாரு. இவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. கேட்டா இருமல்னு சொல்றாரு. ஆனா இப்படி ஒரு இருமலை நான் பார்த்ததே இல்ல. டாக்டர், ஐ திங்க் இந்த தும்மல், இருமல், ஜலதோஷம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தொலைஜோமா அப்படின்ற வியாதி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு டாக்டர். என்ன பேர் சொன்னீங்க? மீரா டாக்டர். இல்லைங்க, அந்த வியாதி பேர் சொன்னீங்களே அது. அது தொலைஜோமா. தோ இல்ல டாக்டர், துலஜோமாயில், துலஜோமல். மெடிக்கல் போர்டில் விசாரிக்கிறேன். நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க, செக்அப் பண்ணலாம். ஒன்றும் தெரியலையே. நீங்க எதுக்கும் கொஞ்சம் இருமுங்க. என்ன டாக்டர்? இந்த மாதிரி பெக்குலியரா ஏதாவது சவுண்டு கேட்டா எனக்கு சிரிப்பு வந்துடும். சுந்தரவல்லி, இந்த சவுண்டு கொஞ்சம் கேட. சார் கொஞ்சம் இருமுங்க. சுந்தரவல்லி, கேட்டியா? இது புது கேஸ். இருமல், நீ என்ஜாய் பண்ணிட்டு தான் உன்னை கேட்க சொன்ன. ஆமா, நம்ம பேர் எங்க? டியூஷன் போயிருக்கானா? சரி, நாளைக்கு வருவார். என்ஜாய் பண்ணியா? சரி, வச்சிரு. குட் பை. டாக்டர், என்ன டாக்டர் நீங்க? என் வீட்டுக்காருக்கு என்னமோ ஏதோ நான் பதபதச்சு போயிருக்கேன். நீங்க சுந்தரவல்லின்னு யார்கிட்ட இருமி காட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சுந்தரவல்லி யாரோ இல்லைங்க, அது என் ஒய்ஃப். அவளுக்கு ஹியூமர்னா ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஹியூமர் டிசீஸோட மிக்ஸ் ஆகி போச்சுடா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டாக்டர், என்ன கியூர் பண்ண முடியுமா முடியாதா டாக்டர்? கண்டிப்பா முடியும். அம்மா, போன மாசம் ஒருத்தனுக்கு மூக்குல ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்தான். மூக்குல ஒரு சின்ன சர்ஜரி, ஆபரேஷன் சக்சஸ். ஆனா பேச்சு போச்சு. ஏன்? அவன் மூக்கால பேசுவானா? உட்காருங்க. எல்லா கேஸும் அப்படி ஆகும். எங்க ஆ காட்டுங்க. ஐயோ டாக்டர், என்ன பேனாவை எடுத்து வச்சிருக்கீங்க? இருக்கட்டும். ஐயோ, ஏதாவது மருந்து கொடுத்து உடனடியாக கிளியர் பண்ணுங்க டாக்டர். உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. கொஞ்ச நாளை கூடவே இருந்து பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சுன்னா, கூடவே இருந்து கொடுத்த நடத்துற உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயா, கொஞ்சம் அப்படி போயிருங்க. டாக்டர், அவரு தான் பேஷண்ட், அவர் எதுக்கு வெளியில போனோம்? காரணமா தான் சொல்றேம்மா, கொஞ்சம் அப்படி போயிருங்க. நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. நான் எதுக்கு டாக்டர்? வாங்க சொல்றேன். ஐயோ, என்ன டாக்டர் நீங்க கூட வந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு வைத்தியம் பாக்குறீங்க? சொல்லுங்க. மனசு கொஞ்சம் திடமா பண்ணிக்கங்க. எதுக்கு? உங்க புருஷனுக்கு வந்திருக்கிறது பன்றி காய்ச்சல். பதறாதீங்கம்மா, தமிழ்நாட்டிலே பன்றி காய்ச்சல் வந்திருக்கிற முதல் ஆள் உங்க புருஷன் தான் அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டுக்கலாம். ஐயோ, இவருக்கு எப்படி வந்தது டாக்டர்? பன்னி எப்படி வந்ததுன்னு யாருக்குமா தெரியும்? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்
அப்படின்றத பத்தி தான் இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கார மாத்திரம் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அடாடாடாடா, புருஷன் மேல இவ்வளவு அட்டாச்சா இருக்கீங்களே, உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா. அதுக்கு இல்ல டாக்டர், இவர் பேங்க்ல அந்த லோனு இந்த லோனுன்னு ஏகப்பட்ட லோன் வாங்கி இருக்கிறாரு. அத்தனை லோனுக்கு நான் தான் ஷூரிட்டில கையெழுத்து போட்டிருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு நான் தான் டாக்டர் அல்லாடணும். அம்மா, பன்றி காய்ச்சல்ல 3 வகை இருக்குது. சாதாரண பன்றி காய்ச்சல், வெள்ளை பன்றி காய்ச்சல், காட்டு பன்றி காய்ச்சல். உங்க புருஷன் இருமுறதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு தோணுது. டாக்டர், இதுக்கு இந்தியாவுல மருந்து கிடைக்காது, அமெரிக்காவுல தான் மருந்து கிடைக்கும், அப்படி இப்படி ஏதாவது சொல்லிடாதீங்க டாக்டர். நீங்க அமெரிக்காலாம் போக வேண்டிய அவசியமே இல்லம்மா, எங்கிட்டயே மருந்தெல்லாம் இருக்குது. இதை பாருங்க, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், ஸ்லோ மோஷன் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி எல்லாம் பண்ணி போடுறேன். எல்லா டெஸ்ட்டும் பிச்சு உதறி போடுறேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் டெய்லி ஒரு வாரத்துக்கு பண்ணி போடுறேன். ஸ்கேன் ஒரு வாரத்துக்கு பண்ணுமா டாக்டர்? ஆமா, நானும் லோன் வாங்கித்தானே மிஷின்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு கட்டுப்படியா வேணாமா? ஏன் டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அப்படி இப்படிமா ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகுமா? கிட்டத்தட்ட கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாத்திரையை தரேன், ஒரு கோர்ஸ் அவரை சாப்பிட சொல்லுங்க. டாக்டர், இது என்ன கோலி குண்டு மாதிரி இருக்கு? அதாவது ஃபீஸை செட்டில் பண்ற வரைக்கும் பேஷண்ட்டை உசுரோட வச்சிருக்கிறதுக்கு புதுசா வந்துருக்கு. அம்மா, இவ்வளவுலாம் செலவிச்சு ஹஸ்பண்டை காப்பாத்துறமான்னு சொல்லி யோசிக்காதீங்க. கடைக்கண்ணி போயிட்டு வரதுக்கு வீட்டோட ஒரு ஆள் தேவையில்லையா? அப்படி எடுத்துக்கங்க. டாக்டர், இது சரியாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதை பளிச்சுன்னு சொல்ல முடியாதுமா, ஆனா ஒண்ணு சொல்ல முடியும். அதாவது இது தொத்து வியாதி, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டு ஏரியால பண்ணியே வராம பாத்துங்க. ஏன்னா தன்னோட டீம்ல புதுசா செய்யறதுக்கு ஒரு ஆள் வர்றான்றத பண்ணிங்க ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிடும். ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா ஆமா, இதை கவனிக்காம விட்டா உங்க ஹஸ்பண்ட் நாளடைவுல பண்ணியாவே மாறிடுவார். வாசல்ல கூண்டுல ஒரு கிளி இருக்குது பாத்தீங்களா? போங்க டாக்டர், நீங்க என் மனசு மாத்திரத்துக்காக அப்படி எல்லாம் சொல்றீங்க. ஐயே, அந்த கூண்டுல இருக்கிறது ஒரிஜினல் கிளியே இல்லம்மா. பக்கத்து தெருவு பன்னீர்செல்வம் பறவைக்காய்ச்சல் வந்து கவனிக்காம விட்டதுனால கிளியாவே மாறிட்டார். யூ டோன்ட் வரி, உங்க ஹஸ்பண்டுக்கு நார்மல் டயட் தான். ஓகே, அவர் எப்போ இலை தழை பழைய சோறு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ உடனே இங்க அழைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அது செகண்ட் ஸ்டேஜ். சரி டாக்டர், ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? 2000. நான் அதெல்லாம் கை நீட்டி வாங்குறதில்ல. வெளியில ஒரு பையன் இருப்பான், அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அந்த பையன் எடுத்துட்டு ஓடிட்டானா? அவன் என் மச்சான், உதைச்சு பின்னி விடுவேன். சரிங்க டாக்டர். நட நட, இப்ப போங்க எல்லாரும். அதான் 2000 ரூபாய் பீஸ் பிடிக்கிட்டார்ல. நான் சொன்னேன்ல, எவ்வளவு ஓடியா சொல்றது உங்களுக்கு? பத்திரிக்காரனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? போங்க, இல்ல நடக்கிறது வேற. சார், இதெல்லாம் பப்ளிக்கு சொல்லியே ஆகணும் சார். மீடியானா அப்படித்தான், உங்களை கவர் பண்ண சொல்லி சேனல்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சார். சார், நீங்க வித்தியாசமா இரும்புறீங்கல்ல சார், இத பேஸ் பண்ணி ஒரு கான்டெஸ்ட் வச்சிருக்காங்க சார். யோ, மொத்தம் கஷ்டம் உனக்கு பிசினஸா போச்சாயா? இங்க இருந்து நடக்கிறது வேற. போங்க. சார் ஒரு ஸ்டில்லாச்சும் எடுத்துக்கிறேன் சார். ஏய், சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம். மீரா, அட பாவீங்களா, மீரா பேர் சொன்னே ஓடிட்டீங்களா? பாவம், கவலையை மறுக்கிறதுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன டிவில பாக்குறீங்க? இதுலயும் பண்ணியா? அட கடவுளே, இன்னும் கொஞ்ச நாள்ல இவரே பண்ணியா மாற போறதா டாக்டர் சொன்னாரு. இந்த லட்சணத்துல இது பண்ணி பேசுறத வேற பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே அப்படித்தான் மாற போறீங்க. மீரா, சோத்தை தின்னுட்டு மாத்திரை போடுங்க. எனக்கு சோறுலாம் வேணாம், ஏன்? பச்சை காய்கறி போதும். அவர் எப்போ இலை தழை பழைய சோறு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ உடனே இங்க அழைச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அது செகண்ட் ஸ்டேஜ். சீக்காளியோட சீரழின்னு தலையெடுத்து. ஏங்க, நீங்க டாக்டரோட அட்டெண்டர் தானே? ஆமாமா. டாக்டர் ஊர்ல இருக்காருல்ல? உள்ள இருக்காரு. உள்ள இருக்காருன்னு சொல்றீங்க, வெளியில பூட்டி இருக்கே. உள்ளன்னா ஜெயிலுக்குள்ள இருக்காருமா. ஜெயிலையா?
ஆமாமா அந்த ஆளு போலி டாக்டர்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, தூக்கி உள்ள போட்டாங்க. அட பாவி, டாக்டர் மாதிரியே நடிச்சானே. அந்த ஆளை நம்பி அது கொடுத்த மாத்திரையில நான் இதுக்கு கொடுத்தனே. என்ன சிரிப்பு சிரிச்சா. இப்ப பார்க்க என்ன பார்த்து சிரிக்குது. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்கம்மா. அந்த ஆளு எழுதி கொடுத்த மாத்திரை எல்லாமே முட்டாய் தான். நீங்க அதை நினைச்சு பயப்படாதீங்க. முட்டாயா? பார்த்து பார்த்து நெஞ்சு பிஞ்சிர போகுது. மீரா, அதிர்ச்சியான விஷயம் கேட்டா விக்கல் நின்னுடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு இந்த இருமல் நின்னு போச்சு. அப்படிங்கிறீங்க? அப்படின்னா கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. கையை கொடுங்க. சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.